தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கச் சென்ற 5 பேர் ஆற்றில் மூழ்கிய நிலையில் 3 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றனர். ஒரு சிறுமி பலியாகியிருக்கிறார். மற்றொருவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். தற்பொழுது மற்றொரு சிறுமியை தேடும் பணிகள் எந்த அளவில் இருக்கிறது? எத்தனை பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க? மீட்கப்பட்ட 3 சிறுமிகளுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? விரிவான தகவல்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த நாக அர்ஜுனன் மகள் வைஷ்ணவி, ஐயப்பன் மகள் மாரி அனுஷா உள்பட சுமார் 15க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் முக்குடல் அருகே வேளார்குளம் பகுதியில் உள்ள நண்பர் வீட்டிற்கு இந்த பொங்கல் தொடர் விடுமுறை ஒட்டி வந்துள்ளனர். தொடர்ந்து இன்றைய தினம் முக்குடல் முத்துமாலையம்மன் கோயில் தாமிரபரணி ஆட்சி பகுதிக்கு குடும்பத்துடன் குளிக்க சென்ற நிலையில் சிறுமிகளான வைஷ்ணவி, மாரி அனுஷா உள்பட 5 பேர் முக்குடல் தாமிரபரணி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தனர். அவர்களது குடும்பத்தினர் கரையில் இருந்த நிலையில் திடீரென ஆட்சி நீரானது அந்த 5 பேரையும் இழுத்து சென்றதாக கூறப்படுகிறது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் அந்த முதற்கட்டமாக 3 பேரை பத்திரமாக உயிருடன் மீட்டனர். மேலும் அந்த சிறுமிகளான வைஷ்ணவி மற்றும் மாரி அனுஷியா ஆற்றில் மூழ்கி மாயமானார்கள். தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்த சேரன்மதவி தீயணைப்பு துறையினர் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் முக்குடல் பகுதி தன்னார்வலருடன் இணைந்து இருவரையும் தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இதில் முதற்கட்டமாக தற்போது 15 வயதுடைய வைஷ்ணவி என்ற சிறுமியை தீயணைப்பு துறையினர் அப்பகுதி இளைஞர்கள் உதவியுடன் சடலமாக மீட்டுள்ளனர். மேலும் மற்றொரு சிறுமியை தொடர்ந்து தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதி பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து முக்குடல் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து மற்றொரு சிறுமி தேடும் பணியில் தீவிரமாக தீயணைப்பு துறையினர் அப்பகுதியினருடன் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி கண்ணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.